ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வச்சு பிரிஞ்சால் கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் கடையல் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணணும். இந்த மசாலாவுக்கு வந்து தேவையான அளவுக்கு தனியா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பும் ஜீரகமும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரு பேனில் மாற்றி நல்லா எண்ணெயே சேர்க்காம வறுத்து இந்த மாதிரி பவுடராக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மசாலா பொடி ரெடி பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே அரைச்சி ரெடி பண்ணியிருக்கிறோம், நீங்கள் ரெடி பண்ணிக்கிடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க, தக்காளியும் எடுத்துக்கோங்க. கத்திரிக்காவை குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்குறோம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த ஆனியனை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை மட்டும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இதை மட்டும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காவையும் ஆட் பண்ணிடலாம். அந்த கழுவி வச்சுருக்கிறோம்ல, சுத்தம் பண்ணி வச்சு இந்த கத்திரிக்காவையும் ஆட் பண்ணிடலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க, நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் வரும், அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்ததும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருங்க. பாருங்க, நல்லா எல்லாமே நல்லா குக்காக இருக்கு பாருங்க. இப்போ இது இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிடுங்க. பாருங்க, நம்ம சாம்பார் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் தாளிக்கிற பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கடுகு போடுங்க. கடுகுலாம் இந்த மாதிரி பொரியட்டும். இப்போ நம்ம காஞ்ச மிளகா ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த பிரிஞ்சால் சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வச்சுருக்க அந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலா தான் நல்ல டேஸ்ட்டு தரும், வாசனையும் தரும். இதை கலக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைங்க. அதோட பச்சை வாசனைலாம் போகணும் மசாலாவோடது. பாருங்கள், நல்லா கொதி வந்திருக்கு. கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சர்வ் பண்ணியாச்சு. நல்லா ஆவி பறக்க கொதிக்க கொதிக்க 2 இட்லி கூட வச்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.